guys, welcome back to Chennai Cooking Channel. இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சீஸியான பன்னீர் தந்தூரி சாண்ட்விச். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பன்னீர் தந்தூரிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 tablespoon பேசன் ஃப்ளார், 1 tablespoon tomato ketchup, 1 teaspoon oregano, 1 teaspoon salt, 1 teaspoon turmeric powder, ஒரு லெமனோட ஜூஸ், 1 tablespoon oil, கரம் மசாலா 1 teaspoon, பிரியாணி மசாலா 1 teaspoon. நான் 200 கிராம் பன்னீரை ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஆனியன் பாக்ஸ் ஷேப்பில் சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கேப்சிகம் பாக்ஸ் ஷேப்பில் சாப் பண்ணி. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணி பன்னீர் தந்தூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பேசன் ஃப்ளார் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட் மிக்ஸ் கொடுங்க. ஸோ லாஸ்ட்டாக காரத்துக்காக 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா ரெடி. இப்போது நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும். இப்போது மசாலா கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில் மோடில் 8 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனாக கிரேட் பண்ண சீஸும் க்யூப்ஸாக கட் பண்ண சீஸும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். 1 teaspoon பட்டர் எடுத்து ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த லேயருக்கு மேலே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த சீஸ் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃப்ளேவரிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆரிகானோவும் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பன்னீர் தந்தூரி ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஓப்பனாக விட போகிறேன். நீங்கள் மைக்ரோ ஓவனில் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம முன்னாடியே அந்த ப்ரெட்டை பட்டர் ஆட் பண்ணி 3 மினிட்ஸ்க்கு ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணிக்கணும் கன்வென்ஷன் மோடில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணி நம்ம கன்வென்ஷன் ப்ளஸ் டர்ன் கிரில் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் 8 மினிட்ஸ்க்கு மறுபடியும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அடியில் இருக்க லேயர் கிறிஸ்பாக இருக்கும். இந்த மெத்தடுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நீங்கள் நார்மல் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சீஸி பன்னீர் தந்தூரி சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.